ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் பன் எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டு அதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பவுடரை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மைதா மாவு, அதில் கலந்துக்கலாங்க. இது சேர்த்திட்டு எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதில் 1/4 கப் தயிர் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேங்க. அதை போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரையும் சோடாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சர்க்கரையை சேர்த்திருக்கிறதுல கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்தி பிசைஞ்சிக்கலாங்க. சேர்த்திட்டு அதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இல்லைங்களா தயிர் சோடா போட்டு அதை இதில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா இந்த கச்சாயத்துக்கு கரைச்சி இருக்கிற மாதிரி கரைச்சிக்கலாங்க. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இது நல்லா இந்த அளவுக்கு கரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி அது தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் போதுங்க. கம்பி பதத்துக்கு காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இது தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சுருந்த மாவை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொரிச்சு எடுத்த இதை இப்போ காய்ச்சி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துடலாங்க. இதே மாதிரியே எல்லா மாவுக்கும் செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான பால் பன் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.